வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone.Tamil. ஏன் இழுக்குது? ஒரு நாள் காணோம் ஃபுல்லா நேத்தி சிவாவை எப்படி மூளை சலவை செய்யலாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதி நேத்தி 1 hour இவர் ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு மூளை செலவை செஞ்சு இப்ப என்ன நத்திங் தான் என் போனு OnePlus வாட்ச், OnePlus 12 போனு, OnePlus பேண்ட், OnePlus கார், பைக், OnePlus பேட். அதுக்கப்புறம் இனிமேல உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு யூனிசாக், OnePlus, இன்னொன்னு நத்திங் அப்படின்னு 1 hour மூளை செலவை செஞ்சதுல OnePlus வாட்ச், நத்திங் போன் 1. இனிமேல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எங்க ஆள் வந்து இப்ப நத்திங் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல இருந்து மோஸ்ட்லி நான் நத்திங் போன் 2 வருது. அது வந்தோடனே 2A நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாம் நத்திங் குடும்பமா மாதிரி எங்கள் வீட்டில் இதே மாதிரி மாடிக்கிட்டு பாக்ஸ்கள் பாய்கள் QC பிரச்சனை தானே. இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. கடைசியில சொன்னா இல்லையா? இல்ல நீ போகும்போது சிவாபாய் அப்படின்னு சொன்னேன், நான் மறந்துட்டேன். அதை நான் சிவபரணி அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். இனிமே பாய். நேத்து இந்த கண்டிஷன்ல தான் உங்களுக்கு நான் பிரியாணி வாங்கி கரெக்ட் தான். ஆனா இந்த பின்னாடி இந்த ஸ்ட்ரிப் தூக்கி இருக்கோம் நீ சொல்லவே இல்லையே. கேமரா போயிட்டு இருக்கு. வட்சன் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இனிமேல ஆஃப் தி கேமரா. ஓகே, எதுவா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டிசைன் ஓகே, இது ரிவீல் பண்ணிட்டாங்க. டிசைன் மேசிவா இருக்கே. அப்ப எதுக்கு இது ஃபேக் ஒரிஜினல்? ஃபேக்குக்கும் பாருங்க, இது ஃபேக், அதெல்லாம் நம்பாதீங்க. இது வந்து ஒரு டிவிடில சொன்ன ஞாபகம் இருக்கா? 10 வச்சிருக்கோம் நாங்களே சும்மா இப்படி விட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னமா இல்லையா? அதுல ஒண்ணுதான் இது. சரி, அப்ப எதுக்கு அவங்களே இத போட்டு இது வந்து ஃபேக், அத நம்பாதீங்க, இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு ரகுவரன் சொல்லுவாங்கல்ல, இவரே பாபா வைப்பாராம் எடுப்பாராம், அதே மாதிரி தான் அவங்களே வந்து டிசைன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது ஃபேக். அவங்களே மார்க்கெட்டிங் ஹைப் கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வாட்சன், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் லைட்டா வந்து கொஞ்சம் கர்வ்ட் இருக்கு, அந்த சைடுல வந்து கர்வ்ட் இருக்கு. அவ்வளவுதான், லைட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. எப்படி சமாளிக்குது பாத்தியா? அடுத்து இது வேற சில பேர் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு, சில பேர் வந்து சூப்பரா இருக்கு நீ டிசைன். அந்த நியூஸ் எடுத்து போக மாட்டியான்னு வருத்தப்படுற மாதிரி. சில பேர் சூப்பரா இருக்கு டிசைன், சில பேர் நல்லாவே இல்ல. ஐயா தொக்கா எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு எங்க டிசைன். இங்க பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்லி தப்பு இல்ல. சிவா சொன்னாரு, உன்னோட இதே டிசைன் வச்சு எத்தனை நாள் ஓட்டிட்டு இருப்பீங்க? இதுல என்ன டிசைன் எல்லாரும் கேக்குறாங்க. ஒண்ணுல இங்க வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குது, அப்படியே ட்விஸ்டிங் இட் லைட் அண்ட் 180 டிகிரி ஹரிசான்டல். அப்புறம் இது போட்டுருக்காங்க, சுத்தி கேமரா சுத்தி இது போட்டு. ஏங்க ஆப்பிள் 11ல இருந்து ஒரே டிசைன் வச்சிருக்கா, யாரும் கேக்குறது இல்ல. சாம்சங் வச்சிருக்கா, நாங்க வச்சா நாங்க ஒரு குழந்தை இல்ல நான் எங்களை வளர விடுங்க. என்ன இது நம்புற மாதிரியே இல்லையே. தெய்வ குழந்தையா இருக்கும்னு பார்த்தா தெய்வ குழந்தை நாங்க ஒரு தெய்வ குழந்தை டெக் மார்க்கெட்ல, எங்களை வளர விடுங்க. வேணாண்டா, அது ஒரு மார்க்கெட் இருக்கு. தெய்வ குழந்தைன்னா எல்லாரும் பில் கேட்ஸ்க்கு போயிடுவாங்க. எங்களை புகழ்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி 8 Gen 4 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணா நாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே பில்ட் பண்ணிக்கணும். எப்படி HMD வராங்க, உன்னால நம்ப மாட்டேன் நான். எப்படி HMD வராங்க பாரு, ரிப்பேரபிள் ஸ்மார்ட் போன் பாருங்க, கம்மிங் டு a pocket near you. என்ன வச்சன இது? டெக்னோ போன் மாதிரி இருக்கு. பாக்கெட்ல செக் பண்ணு, HMD இருக்கும். எடுத்து பாரு, டெக்னோ போன் மாதிரி இருக்கு. நல்ல பாக்கெட்ல கை விட்டு பாருடா. HMD இருக்கு. இப்பதான் விட்டு பார்த்தா கை போன் இல்லையே, நார்மலா இருக்கு. தெரியும், அது வந்து பிக்சல் பட்ஸ். பட்ஸா டேய் வழங்கன்றா அந்த காமெடி தான் ஞாபகம். லான்ச் இன் ஜூலை லான்ச் பண்றதுக்கு இப்ப எதுக்கு டீசர்? அதெல்லாம் அப்பப்போ பண்ணிரணும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாசம் இருக்கு. இதுல 110 MP கேமரா வருமா? பின்னாடி இது வேற இது பண்ணிட்டாங்க. பின்னாடி பாருங்க, ஈஸியா இருக்கா, ஈஸியா ரிமூவ் பண்ணலாங்க. என்னங்க இது? இப்படி பாக்கெட் வச்சு ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம்ன்றாங்க. பேக்கே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி டிசைன் தான். நிறைய கலர் கலரா. எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ளாப் தான் நினைக்கிறேன். இல்லடா, பொதுவா கலர் கலரா போன்ஸ் விடலாம்னு பாக்குறோம். ஏன்னா பொதுவாவே நத்திங் ரீல்ஸ் விடுவாங்க இல்லையா? நான் சொன்னது இன்ஸ்டாகிராம்ல. அதுதான் அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் அந்த புது இது போட்டிருக்காங்களே, இவங்களும் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. புது அந்த இது ஈவென்ட்ல MWC வச்சிருக்காங்க நத்திங் போன். தொடக்கூடாதான்.
ஒரு கேஸ் உள்ள வச்சு அந்த டிசைன் பார்த்து ரசிங்க. இதெல்லாம் எனக்கே நம்ப முடியல. MWC வச்சிருக்காங்க, ஆனா கேஸ்க்குள்ள இருக்கு போன். பாதுகாக்கறாங்களாடா? பாதுகாப்பா? HMDயோட CEO ஜாப்பனீஸா இல்ல கொரியனா? இல்ல, அது ஏதோ வீடியோ போட்டுருக்காங்க. இல்ல இந்த மாதிரி எல்லா வீடியோல வருது. டேய், if you know what I mean. இல்ல நீதான் VPN காயாச்சே, எல்லாருக்கும் நிறைய எப்பயே புரிஞ்சிருக்கும்டா. அதுவும் ஜப்பான் நீ சொல்லிட்டு பிளர் பிளரா வருது என்ன பத்தியா? அங்க புடிச்சண்டா ஒண்ணுன்னு வாங்க இப்பெல்லாம். அடுத்து டெக்னோ போலார் ஏஸ் இமேஜிங் சிஸ்டம், அவங்களோட டெக்னோ கேமான் 30 பிரீமியர்ல வருது. என்ன அது OnePlus மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹுவாவே ஹானர்ல தான்டா அந்த டிசைன் வந்துச்சு. அதுக்குள்ள என்னடா, ஆனா எது ஃபேமஸ் ஆச்சு? இருக்கலே ஃபேமஸ் ஆனது Lumia 925. அதெல்லாம் அங்கிள், அதெல்லாம் நீங்க 20s ல சரி. அதுக்கப்புறம் யூட்டோபியா ஃபேமஸ் ஆச்சு. யூட்டோபியாவா? அதெல்லாம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. டேய், நீ டெக் ஃபாலோ பண்ணல, அப்ப நீ கிங்கினி மிங்கினி ரோட்ல எங்க நடந்து போயிட்டு இருந்திருப்ப. அதெல்லாம் அப்புறம் நீ வா வட்சா, இவன் கிடக்குறான். இங்க வந்து சோனி இமேஜிங் சிப் வந்து இதுல இருக்குமா, அதனால யூனிவர்சல் டோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி AI இமேஜிங்லாம் யூஸ் பண்ணி எக்ஸப்ஷனல் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த இது யூஸ் பண்ணா 15,000 ரூபாய் போன், அதெல்லாம் தெரியாது, மேசிவா இருக்கும். ஸோ அந்த AI எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ப்ராசஸிங்லாம் வந்து பண்ணுவாங்க. வந்து சூப்பரா இருக்கும். நீ கஷ்டப்பட்டு போன, இவங்க பேர் இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ டெக்னோ சோனியோட லிட்டியா இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனியோட இமேஜிங் சிப் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட கலர் சயின்ஸ் இதெல்லாம் வந்து கஷ்டமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா டைமண்ட் பீச் 1.5K LTPO ஸ்கிரீன் இருக்கு. டிமென்சிட்டி 8300 அல்ட்ராவா 200 அல்டிமேட் போட்டுருக்கு. அப்படியே போய் ப்ரோ அல்ட்ரா அல்டிமேட் வச்சு. ஆனா மீடியாடெக் வேற லெவல்ல யோசிக்கிறானுங்கடா இப்பலாம். காசு எல்லாம் நார்மல் இது பண்ணா காசு கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரே இதுதான். எக்ஸ்ட்ரா இது பண்ணா காசு எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். லாவாவோடது டிமென்சிட்டி 8300 வேற லெவல் அப்படின்னு வரும் பாருங்க. ஆனா இதுல IMX 890 தான் போட்டிருக்கு. சோனியோட IMX 890 அப்படி வரும். 8300 VL ரிஸ்க். ஒருவேளை பெரிஸ்கோப் யூஸ் பண்றாங்க போல இருக்குது. இந்த ரியல்மி யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. இவனுங்கள முதல்ல அப்டேட் கொடுக்க சொல்லுங்க சோல்டு போனுக்கு, அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் நிஜமாவே இதுல எடுத்ததுதானா? பொய் வாட்ஸ்அப் வேற இப்படி சந்தேகம், இதெல்லாம் பொய் தான். டெக்னோலாம் இந்த அளவுக்குலாம் எடுக்காது. நீ பிக்சல் எடுக்கும்போது டெக்னோ எடுக்காதா? டெக்னோ எடுக்கும். பிக்சலும் டெக்னோவும் ஒண்ணா உங்களுக்கு? இல்ல, இது டெக்னோ வந்து பிக்சலோட பெட்டர், அதனால தான் நாங்க அதை எப்பயுமே ஒப்பிட்டு பாக்குறது இல்ல. சோனியோட எல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி இது பண்ணிருக்காங்க. இவங்க என்ன யூஸ் பண்றாங்க? OnePlus கூட தான் Hasselblad பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. Hasselblad அது வேஸ்ட், அது பத்தி பேசாத. அது ஹேண்டிகேப்ட். நீ சும்மானா அவங்கள எல்லாம் கூட்டி வந்து அசிங்கமா. அதுக்கு அடுத்து டைனமிக் 1 அப்படி ரோபோட்டிக்ஸ்ல வந்து இறங்க போறாங்க டெக்னோ. போன்லயே ஒண்ணும் சாதிக்கல பெருசா. இதுல டாக் பாரு, அந்த இந்த டாக் மாதிரி தான் இருக்கு. இந்த பாஸ்டன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்ல, அதேதான். அதுக்கு அடுத்து பாக்கெட் கோ காம்பாக்ட் விண்டோஸ் AR கேமிங் செட்டா, அப்புறம் AR கிளாஸஸா, அதுல மைக்ரோ LED ஸ்கிரீன்ல இருக்கு. பாக்கெட் விஷன் அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். கூடிய விரைவில் இந்த கம்பெனியை மூடிட்டு போயிடுவாங்க. இந்த லீ அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி, இந்த டிஸ்பிளேல பிரஸ் பண்ணா இதுவாகுமே பெருசா எக்ஸ்பேண்டபிள் டிஸ்பிளே, அது வந்து அதுவும் பார்டர்லெஸ் ஃபோல்டபிள் ஸ்கிரீன். பெரிய பிராண்ட் தான்டா டெக்னோ. அது AI ஈகோசிஸ்டம் அது வேற டீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து MWC ஷோகேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் பார்த்தேன்னா டெக்னோ பண்ணா இன்ஃபினிக்ஸா பண்ணவே நினைச்சா பண்ணிட்டாங்க. இவங்களும் இது பண்றாங்க. மொபைல் கேமிங் டெக் இண்டஸ்ட்ரி லீடிங் கேமிங் டெக்னாலஜி கூல் மேக்ஸ். சோ Antutu பெஞ்ச்மார்க்ல வந்து 2.2 lakhs இதாங்க ஹையஸ்ட். 2.21 lakhs வந்து எங்களுக்கு Antutu ஸ்கோர்ல வந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. 9300 வச்சு சரி பாசிபிள் தான். ஏன்னா 9300 எல்லாம் பெரிய கோர்ஸா இருக்கு. எல்லாமே X4 வச்சிருப்பாங்க அவனுங்களை வச்சுக்கிட்டு. அதெல்லாம் ஓகேடா, பேட்டரி நிக்கணும்ல, அதெல்லாம் தெரியாது. அதுக்காக ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுவாங்க. பாருங்க, நாங்க பேட்டரிக்காக ஒரு டெக்னாலஜி வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே. அடுத்தது கூல் மேக்ஸ் ஆன்டி கூலிங் ஃபேன் இருக்கு. இவங்களும் நூபியா மாதிரியா ரெட் மேஜிக் மாதிரி உள்ளே வந்து கூலிங் ஃபேன் ரெடி பண்றாங்களாம். அதுக்கப்புறம் தெர்மோ எலக்ட்ரிக் கூலர் டெக்னாலஜி வந்து ரெடி பண்றாங்களாம். இதனால வந்து அதான் த்ராட்லிங்லாம் இருக்காது உங்களுக்கு. கேமிங்ல வந்து த்ராட்லிங்லாம் இருக்காது, எப்பயுமே வந்து போன் கூலா வச்சுக்கும் இது. இதுக்கும் கூட ஒண்ணுமே மிஸ் ஆயிடுச்சு, டைமிங் சரியில்லை. இன்ஃபினிக்ஸ் கலர் ஷிஃப்ட் டெக்னாலஜி. ஸோ ஸ்கின் அதான் பேக் வந்து ஸ்கின் அந்த கலர் வந்து மாறுற டெக்னாலஜி. ஓகே, இதெல்லாம் யாரையா இப்ப கேட்டது? டேய்
அந்த கிளாஸ்ல வந்து கலர் சேஞ்சிங் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுல வந்து ஸ்கின்ல கலர் சேஞ்சிங். ஒழுங்கா நல்ல மொபைலா கொடுங்கடா அப்படின்னா மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்களாண்டா. லைட் கொடுத்தா மட்டும் அது வேஸ்ட். இந்த மாதிரி இது மட்டும் கலர் லைட் கொடுத்தீங்களா? ஒரே கலர் தானே கொடுத்தீங்க. ஆமா, என்ன கலர் கலரா கொடுக்கறதுக்கு என்ன இந்த RGB கொடுக்கணும்? இல்லடா யோசிச்சு திருவிழா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, கல்யாணத்தப்ப எல்லாருமே அப்புறம் நதிங் போன தூக்கி இப்படி கிளிக் ஆன் பண்ணிப்பாங்க, லைட் எஃபெக்ட் ஆயிடும். அதுக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு போற இப்ப இது போது வாட்சன் கான்சர்ட்டுக்கு போற எல்லாருக்குமே கலர் லைட் இருந்துச்சு அப்படின்னா கன்றாவியா இருக்கும். அப்படிலாம் ஒரு கிடையாது. ஆப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து சிங்க் பண்ணிட்டு அந்த மியூசிக் ஏத்த மாதிரி அது வந்து டெஸ்லா மாதிரி சொல்றீங்க. அந்த அளவுக்குலாம் ஒப்பிட முடியாது. சரி இருக்கட்டும். ஒரு மணி நேரம் நேத்தி உபதேசம் பண்ணேன். -40லயும் இந்த பேட்டரி டெக்னாலஜி, இன்ஃபினிக்ஸோட பேட்டரி டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகுங்க. ஓகே, -40ல நீங்க வந்து சார்ஜ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் பேட்டரி அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னோ ஸ்பார்க் 20C. என்னன்னா ஹை எண்ட் போனா இப்ப திருப்பி லோ எண்ட் வந்திருக்காங்க. ஹீலியோ G36 வச்சு அது ஒரு போன். கர்மோ 8GB RAM இருக்குங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குங்க. DTS டெக்னாலஜி இருக்குங்க. என்ன வட்சா விவோலையும் ஓப்போலையும் 40,000 ரூபாய்க்கே ஸ்டீரியோ இல்லையாடா. இது வந்து 9,000 ரூபாய் ஆஃபர்ல வந்து 8,000 ரூபாய்க்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் பத்தி பேசி அசிங்கப்படுத்துறான். 20 டிகிரி செல்சியஸ்ல யூஸ் பண்ணுங்கிறான். இவனெல்லாம் சின்ன என்ன பண்றது. இது வந்து அமேசான்ல மார்ச் 5ஆம் தேதியில இருந்து வந்து கிடைக்கும். சூப்பர். அடுத்தது JBL ஒரு புது இயர்பட்ஸ் வேவ் ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒரு இயர்பட்ஸ் வந்து இந்தியா லான்ச் பண்றாங்க. சரி. ஸோ ANC இதுக்கு முன்னாடி ANCலாம் நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ANC இல்ல, ஆனா IP ரேட்டிங்ஸ் இருக்கு. 32 hours வந்து டோட்டல் பேட்டரி லைஃப் அப்படி போட்டிருக்கு. ஸோ 10 minutes சார்ஜ் பண்ணா 2 hours எக்ஸ்ட்ரா யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வேற இதெல்லாம் இல்ல போட்டிருக்கு. ANCலாம் இதுல கிடையாது. ஆம்பியன்ட் அவேர் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. 2700 ரூபாய் இதுவே அதிகம் கொடுக்கறது. ஸோ இது வந்து மார்ச் 6ஆம் தேதி வந்து அமேசான்ல சேல் போகுது. ஓகே. அடுத்து சாம்சங் மைக்ரோ SD இன்னும் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல, ஆனா சாம்சங் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. SD எக்ஸ்பிரஸ் 800 MBPS வரைக்கும் போகும் அப்படின்ட்டு புதுசா ஒரு SD கார்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றாங்களான்னு SD கார்டு மிட் ரேஞ்ச் போன்லயும் யூஸ் பண்றாங்க. அதான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது. ஆனா இப்ப எல்லாம் UFS அந்த அளவுக்கு ஃபாஸ்டா தான் இருக்கு. நிறைய இதுல வந்து UFS மோஸ்ட்லி UFS 2.2 வந்துருது. பட்ஜெட்லயாவது UFS 2.2 இல்லடா. eMMC இருந்தாலும் இப்பலாம் 256 GB கொண்டு போய் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் இவங்க இது பண்றாங்க. SD எக்ஸ்பிரஸ் கார்டு. ஸோ நார்மல் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர 1 TB இதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 1 TB EVO Plusன்னு ஒன்று இருக்கு, 1 TB Pro Plus அப்படின்ட்டு 2 கார்டு வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 8th generation 1 TB NAND VNAND வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதனால வந்து ஹை கெப்பாசிட்டி SSDலேயே வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரைசிங் இன்னும் சொல்லலை. இது வந்து SD எக்ஸ்பிரஸ் இந்த இயர் எண்டுக்குள்ள 3rd quarterல வந்து இந்த 1 TB மாடல் லான்ச் ஆகுது. அடுத்து நூபியா, இவங்களும் ஃபிளிப் ஃபோன் டெக்னோ மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அதேதான் இது மட்டும் தான் மாத்திருக்கானுங்க. அதே சர்க்குலர் இது ஃபோல்டபிள் ஸ்கிரீனும் அதுவும் கிட்டத்தட்ட 6.9 inch 120Hz அந்த மாதிரி தான் சேம். வெறும் ப்ராசஸர் மாத்திருக்கானுங்க அவ்வளவுதான். 7 Gen இருக்கானா, இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர். அது 8200 இல்ல, அது டிமென்சிட்டி தான். இது அதேதான் செஞ்சு 4310 mAh பேட்டரி இருக்கு, 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ 73 minutesல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுன்னு போட்டிருக்கு. ஆனா 50 MB இருக்கு. அந்த தண்ட 2 MB எதுக்கு திருப்பி இதுல வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா டெக்னாலஜி இருந்தது இல்ல அது, அதனால இதுல வச்சிருக்காங்க. அது ஸ்டாக் இருக்கு இன்னும். ஸோ இதோட பிரைஸ் 50,000 ரூபாய். US டாலர்ஸ் 50,000 போட்டிருக்கு. யூரோப்ல வந்து 54,000 போட்டிருக்கு பிரைஸ். மை காட். அடுத்து நூபியா பேடும் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ நூபியா பேட் 3D. என்னடா உள்ள இருந்து அதான் அந்த மாதிரி இதான் HTC எல்லாம் பண்ணானுங்களா, அந்த மாதிரி இப்போ பேட்லயே வந்து வந்திருக்கு. என்ன நடக்கும் அதுல? 3D மாதிரி தெரியும், டிஸ்ப்ளே வந்து 3D மாதிரி தெரியும் எல்லாமே. எல்லாம் என்ன அந்த கண்டென்ட்க்கு மாதிரி பண்றது மாதிரி கண்டென்ட்ஸ்னா அந்த போன்ல நீ போட்டோ எடுத்தாலும் அந்த டேப்ல டுவல் கேமரா இருக்கு, பின்னாடி ஆமா மாதிரி இருக்கு, அந்த ரியல் டுவல் கேமரா இருக்கு பாரு. அதனால நீ இதுல எடுத்த கண்டென்ட் எல்லாம் புது டெக்னாலஜி. போன ஜெனரேஷன்ல இருந்து இது வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெசல்யூஷன், பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி ஒன்னு இருக்கு எங்க கிட்ட, இது 2வது ஜெனரேஷன். ஸோ மோர் நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
சூப்பரா இருக்கும். ஆனா அதுலயே எடுக்கிற போட்டோ 3D சூப்பரா தெரியும். ஃப்ரீ கன்வர்ஷன், அது 2D to 3D கன்வர்ஷன் வேற இருக்காமே. 2D கண்டென்ட் அது பண்ணலாம். அது நீ 2D ன்னு கீழ ஒரு சின்ன குவிக் டாகிள் பண்ணேன்னு வையேன், அது ஹைட்ரஜன் போன்ல இருக்குல அதெல்லாம். அது தவிர 86 டிகிரி வைட் ஆங்கிள் ஐ ட்ராக்கிங் கூட இருக்கான். சோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து 3D கண்டென்ட் வந்து காட்டும் அப்படின்னு போட்டுருக்காங்க. கிளாசி. சோ 12.1 inch 2.5K 144Hz ஸ்கிரீன் இருக்கு. Snapdragon 8 Gen 2 இருக்கு. சோ dual 13MP கேமரா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து dual 8MP கேமரா இருக்கு. ஃப்ரண்ட்லயே 3D எடுக்குது. ஆமா 60 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. பிரைசிங் மட்டும் இவங்க சொல்லல. சோ கூடி சீக்கிரம் சொல்லிட்டாங்க. அடுத்தது iPhone 17 லைனப்ல தான் LTP வருமாமே. சோ iPhone 16லயும் அப்போ 16 Plusலயும் 60Hz தான். 60Hz தான். இவ்வளோ காலம் இருக்கு. எவ்வளோ வருஷம்? 16 ஜெனரேஷன். எவ்வளோ ஜெனரேஷன்ஸோ இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் 128Hz எப்போ கொண்டு வந்தாங்க? எப்பயோ கொண்டு வந்துட்டாங்களா? 13 Pro. அப்போ 14, 15, 16, 17 பொறுமையா தான் கிடைக்கும். உடனே கிடைச்சிருச்சுன்னா அது மேல மதிப்பு இருக்காது இல்ல. அப்போ விலையை ஏற்றிடுவாங்களா? இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தரோம், கூட ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்றாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதே விலை தான் இருக்குமா? அப்போ விலை கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். அதான் வேற யாரோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாமே. BOE மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? ஸோ வேறு யாரும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ காசு கம்மியாக போகுது போல் இருக்கு பேனல்லாம். ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. ஓகே. ஃபைனல் நியூஸ், ஆப்பிளோட எலக்ட்ரிக் கார் ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு புது ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ இத்தனை எவ்வளோ $, $million பண்ணி அவ்வளோ ஃபுல்லாக இது பண்ணி இவங்கள 2000 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம். இவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்களோட AI இதுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்களாம். இல்லடா, ஒரு வகையில பார்த்தா ஆப்ல பாராட்டுவேன். ட்ரை பண்ணாங்க, நல்லா இல்ல, ஓகே, பப்ளிக்கு கொண்டு வரல. அதை விட்டு வா ஒரு 10,000 பேரை ஏமாத்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு அதை வெளியில வித்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அது ஆப்பிள் லோகோ இருக்குமா, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்துவாங்க. எதுக்கு? சோனி வேற நிறைய ஜாப் கட்ஸ்னால நிறைய இது கேமிங் நிறைய கேம்ஸ்ல இருந்து இது ஆகுது, கட் பண்றாங்க ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேம் டெவலப்மெண்ட்லாம் வந்து பாதிக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ எல்லாருமே இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ஜாப் கட்ஸ் பண்ணுறாங்க. இல்லை ஏதாவது ஒரு டிவிஷன் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிட்டு இவங்க வேலையெல்லாம் வேறு இடத்துல கொடுக்குறாங்க. தெரில, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இந்த டெக்கு இதில். செக் பண்ணி பாருங்க. இவன் வேற மார்வாடி மாதிரி ஹோலியா, அது மார்வாடி பண்டிகை இல்ல. ரைட், இதெல்லாம் தான் இன்னொரு நியூஸ். அந்த வேர்ல்ட்ல நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஷ், சிவபரணி பார்க்கலாம்.